ஹலோ கைஸ், வெல்கம் டு பசுமை வாழ்க்கை. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி லோட்டஸ் டியூபரை பிளான் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு லோட்டஸ் டியூபர் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பொதுவாகவே லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஏரி குட்டைகளில் தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன டப்பில் கூட நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு டப்பு வாங்கிக்கணும். இந்த டப்புனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 அடி இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி இருக்குது. லோட்டஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய டப்பா கொடுக்குறோமோ அந்தளவுக்கு டியூபர் கிடைக்கும். சின்ன டப்பா கொடுத்திங்கன்னா அந்த பிளான்ட் வந்து பெருசாகாது. நம்ம பெரிய டப்பா கொடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் மெச்சூர் ஆகும். அதே மாதிரி நிறைய டியூபர் கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணா அப்படின்னு சொல்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் லோட்டஸ் டியூபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் போட்டு வச்சுட்டோம்னா இது மாதிரி ரூட் ஃபார்மேஷன் ஆகிரும். எப்பயுமே லோட்டஸ் டியூபர் பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ரூட் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறமேட்டு தான் பிளான்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லோட்டஸ் டப் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மண் தரையில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடி வந்து கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த டப் வந்து டேமேஜ் ஆயிரும். இந்த டப் வந்து 3 லேயராக பிரிச்சுக்கலாம். அதை ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா மக்கின மாட்டுச்சாணம் போடணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கல்லே இருக்கவே கூடாது. முடிஞ்சால் மணல் சலிக்கிற சலடை வச்சு கூட சலிச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகி வரும்போது கரெக்டாக அந்த ஸ்டோன் மால் பட்டு அந்த க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். அதனால் கல் இருந்தால் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா DAP அதாவது டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலரை விட்டுருங்க. அதாவது லேயர் 1ம் 2ம் மிக்ஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா 30% செம்மண் யூஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு 20% வந்து பார்த்திங்கன்னா மக்கின மாட்டுச்சாணமும், செகண்ட் 30% வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணும், நெக்ஸ்ட்டு 50% வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணணும். நான் வந்து செம்மண் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த மண்ணை வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லேயர் 1ம் லேயர் 2ம் கலக்கக்கூடாது. அப்படி கலந்தால் அந்த வாட்டர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாசி பிடிச்சிரும். அதே மாதிரி அந்த மண்ணில் கல் இருந்தால் கூட எடுத்துருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ட்ரிப் அதாவது டியூபர்லேருந்து நியூ க்ரோத் வரும்போது அந்த கல் மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து வளராது, அப்படியே க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் லேயர் 1ம் லேயர் 2ம் கலக்கக்கூடாது. அப்படி கலந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டப்பு முழுசாக பாசம் உருவாயிரும். அப்படிங்கும்போது அந்த பிளான்ட்டுக்கு தேவையான சன்லைட் கிடைக்காது. அதனால் வந்து அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். முக்கியமாக லோட்டஸ்க்கும் வாட்டர் லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் ரொம்ப முக்கியம். அதனால் எவ்வளோக்குள்ளோ சன்லைட் கிடைக்குதோ அவ்வளோக்குள்ளோ எனர்ஜி எடுத்துக்கிட்டு அந்த பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகி வரும். அதே மாதிரி மண்ணை போடும்போது 3/4 டப்புக்கு கம்மியாகவும் 1/2 டப்புக்கு மேலே போடுங்க. நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மண் வந்து கீழே இறங்கிரும். அதனால் நம்ம 1/2 டப்புக்கு 40 மிக்ஸ் வந்துடும். லோட்டஸ் டியூபர் பொறுத்த வரைக்கும் நம்ம டப் ஓரத்தில் தான் பிளான்ட் பண்ணணும். அதே வாட்டர் லீஃப் டியூபராக இருந்துச்சு அப்படின்னா டப்னுடைய சென்டரில் பிளான்ட் பண்ணணும். மண் போட்டு முடிச்சுட்டு அந்த டப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா டியூபர் பிளான்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டியூபர் பிளான்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். தெரியாமல் பட்டால் கூட அந்த க்ரோத் டியூப் உடஞ்சிரும். டியூபர் பிளான்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான்ட் பண்ணணும். நம்ம டியூபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழத்துலையும் பிளான்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது மண்ணுக்கு மேலே தெரிஞ்சால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ஆழமாக பிளான்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டியூபர்னுடைய க்ரோத் டியூப் வந்து மண்ணுக்கு மேலே க்ரோத் ஆகி வராது. அதனால் நம்ம க்ரோத் டியூப் வெளியே தெரிஞ்சால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அந்த டியூபர் மேலே மண்ணை போடும்போது ரொம்ப போட்டு மண்ணை வச்சு அழுத்திடவும் கூடாது. லைட் க்ரோத் டியூப் மறைய வரைக்குமே மண்ணை போட்டால் போதும். லோட்டஸ் டியூபராக இருந்தாலும் சரி, வாட்டர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, எப்பயுமே பிளான்ட் பண்ணும்போது ஈவினிங் டைமாக பிளான்ட் பண்ணுங்கள். எதுக்காக ஈவினிங் டைம் பிளான்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்னிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 1 டே ஃபுல்லாகவே வெயிலில் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பிளான்ட் வந்து வாடி போன மாதிரி ஆயிரும். பட் ஆனால் நீங்கள் ஈவினிங் டைம் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. பிளான்ட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற லோட்டஸ் வெரைட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் வெரைட்டி தான். அதாவது டெய்லியுமே பூக்கக்கூடிய வெரைட்டி. சில கஸ்டமர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோட்டஸ் டியூபர் வாங்கி பிளான்ட் பண்ணுறோம், அது எத்தனை நாளில் பூக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு லோட்டஸ் டியூபர் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ளவர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து அந்த டப்புக்கு வந்து வாட்டர் ஃபில் பண்ணணும். எப்பவுமே வாட்டர் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியுடைய ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற மேன்யூரும் சாயிலும் மிக்ஸ் ஆகிரும். அப்படி மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா பாசி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பாசி பிடிச்சி அப்படின்னா பிளான்ட் வந்து க்ரோத் ஆகாமல் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு வாட்டர் ஃபில் பண்ணும்போது தண்ணியும் அதே மாதிரி கீழே இருக்கிற மேன்யூரும் மிக்ஸ் ஆகாது.
வாட்டர் லில்லிக்கும் லோட்டஸ் பிளான்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் தண்ணி மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா வாட்டர் மாற்றினா கூட போதும். ஒரு ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க. நீங்கள் தண்ணி வழியாக விட்டிங்கன்னா அந்த டியூபர் வந்து மேலே வந்துடும். இந்த வாட்டர் லில்லி பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணி ஒரு 10 டேஸ் பக்கமாக தான் ஆகுது. நிறையா க்ரோத் வந்திருக்கு.